உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள கங்கை ஆற்றில் படகு சவாரி சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். वो लड़का गया। ओह माय गॉड, देखो दोस्तों, वो लड़का देख गया। अरे खत्म नहीं है भाई, जब वाशरूम की हालत खराब हो गई यार, देखने இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். உயிரிழந்த இளைஞர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் பகுதியில் நீர் சாகச விளையாட்டில் ஈடுபட்டிருந்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக்சுவலா ரிஷிகேஷ் பகுதியில இந்த ராப்டிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீர் சாகச விளையாட்டு மிகவும் பிரபலம். இந்த ராப்டிங்ல கலந்துக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் கூட மக்கள் இந்த படகுல நீர் சாகச விளையாட்டில் ஈடுபடுவது வழக்கம். அப்படித்தான் டேராடூனை சேர்ந்த சாகர் நெகி என்கிற இளைஞர் தன்னுடைய நண்பர்களோடு அந்த படகில் ராப்டிங் என்று சொல்லப்படுகின்ற நீர் சாகச விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஆற்றில் நீரினுடைய வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அவர் படகில் இருந்து ஆற்றில் விழுந்து பின்னர் அவர் அடித்து செல்லப்பட்டார். இதனை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் கூச்சல் எழுப்பினர். இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்தவருடைய செல்போனில் இந்த காட்சிகள் எல்லாம் கூட பதிவாகி இருக்கின்றது. இவர்களுக்கான இந்த ராப்டிங் கைடு என்று எப்போதுமே ஒருவர் இருப்பார்கள். இவர் நீரில் அடித்து செல்லப்பட்டதுமே அவர் விரைவாக விரைந்து சென்று அந்த ராப்டிங் கைடு அவரை நீரிலிருந்து பிடித்து வெளியே எடுத்து சிபிஆர் போன்ற முதலுதவி சிகிச்சை எல்லாம் கூட அளித்து அதன் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து விட்டு ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அவர் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனை சேர்ந்த சாகர் நெகி என்கிற இளைஞர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நீர் சாகச விளையாட்டு, இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் என்பது தற்போது அவர்களுக்கு சோகமான ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் இந்த ராப்ட் என்று சொல்லப்படுகின்ற நீர் சாகச விளையாட்டின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளும் கவலைகளும் எழுந்திருக்கிறது. எனவே இது போன்ற நீர் சாகச விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.